தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். அதாவது 2026 17வது தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல். 17வது சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நடந்து முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் வந்துருச்சு. அந்த நடந்துட்டு இருக்கப்பவே நம்ம நெறைய பேர்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது யாருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க? இல்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா, நான் டிவிகேக்கு போட்டுருக்கேன், இல்ல விஜய்க்கு போட்டுருக்கேன். ஆனா டிஎம்கே தான் ஜெயிக்கும்னாய்ங்க. அது ஒரு மீமாவே நெறைய இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா எல்லாரும் கேட்டாலும் டிவிகேங்கிறீங்க. ஆனா ஆனா டிஎம்கே ஜெயிக்குங்கிறீங்க. அப்படின்ற மாரி ஒரு மீம்லாம் வந்துச்சு. பட் எல்லாரும் கருத்து கணிப்பு எல்லாம் சொன்னது 10, 18% வரும், 25% வரும், 40 சீட்டு ஜெயிப்பாரு, 50 சீட்டு ஜெயிப்பாரு, 10 சீட்டு ஜெயிப்பாரு, 1 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு. ரங்கராஜ் பாண்டேல்லாம் இன்னைக்கு வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவர. இப்படி சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு மக்கள் மத்தியில இருந்து வந்திருக்கு. ஏன் டிஎம்கே தோத்துச்சு? ஏன் டிவிகே ஜெயிச்சுச்சு? அதுக்கான காரணம் என்ன? டிஎம்கே தோக்குறதுக்கு எங்கெல்லாம் தோத்துச்சு? டிவிகே எங்கெல்லாம் ஜெயிச்சுச்சு? அத மாரி நான் கேட்கிறேன். நீங்க சொன்ன மாரி தான். இது யாருமே எதிர்பார்க்கல முதல்ல. நான் உட்பட, நான் என் சர்க்கிள விசாரிச்ச வரைக்கும் எல்லாருமே டிவிகேக்கு போட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் அப்பயும் ஆணித்தனமா நம்பினேன். இல்ல பார்டர்ல டிஎம்கே வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இங்க பாரம்பரியமா ஒரு ஓட்டு இருக்கு திமுகவுக்கு. இது இதுவரைக்கும் இதுவரைக்கும் பார்க்காத. டிவிகேவோட ஓட்டு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த கன்ஃப்யூஷனுடைய விஷயம் ஒண்ணு. ஆனால் கூட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இத ஒழுங்கா கணிச்சிருக்க முடியும். நானும் நீங்களும் சாமானிய மனுஷங்க. நம்மளால பக்கத்து தெருல தான் பார்க்க முடியும். பட் ஒரு ஏஜென்சியால கண்டிப்பாக கணிச்சிருக்க முடியும். ஆனா பார்த்தீங்கன்னா, அ எக்ஸிட் போல்ல அட் திமுக ஜெயிக்குதுன்னு தான் 6 கணிப்பும், ஒரே ஒரு கணிப்பு தாவேகா ஜெயிக்குதுன்னும், இன்னொரு கணிப்பு அதிமுக ஜெயிக்குதுன்னு வருது. அப்ப இது எல்லாமே நம்மள பொறுத்தளவுக்கு, நீங்களும் உங்க கருத்து கணிப்பு குப்பைகள்னு சொல்ற அளவுல தான் இருந்தது. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு வேற மாரி இருக்கு. கண்டிப்பா நான் இவிஎம் மிஷின இந்த இடத்துல ஒரு குறையாக சொல்ல நான் விரும்பல. ம். ஏன்னா, இவிஎம் அப்படிங்கிறது, அது சரியா இருக்குதோ, தப்பா இருக்குதோ, இவிஎம் கூடாதுங்கிறது என்னோட நிலைப்பாடு. ஆனா, வெற்றி பெற்றால் இவிஎம் பிரச்சனை கிடையாது. தோத்தா இவிஎம் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. 1. 2வது, ஏகப்பட்ட முறைகேடுகள். பாஜக பின்னால இருந்து அவங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணுச்சு. இன்னும் கூட கதைகள்லாம் கேட்டேன். என்னன்னா, அண்ணாமலையுடைய ஆட்கள் நிறைய பேர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்களாம். உள்ளூர் ஆட்கள பூரா காலி பண்றதுக்கு. இது ம். எல்லாமே பேய் கதைகள் தான். இதுல எல்லாம் பெருசா உண்மை இருக்காது. ஒருவேள அதுக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா, அதெல்லாம் சின்ன சின்ன பாதிப்பு. நான் எப்பயுமே சொல்றது உண்டுங்க. ஆ எத்தன பேர் எதிர்த்து நின்னாலும், அ எத்தன விதமான சூது செஞ்சா கூட, மக்களுடைய அலைக்கு முன்னாடி அ எதுவுமே நிக்காது. அதெல்லாம் அத கிராஸ் பண்ணி போயிடும். நீங்க இதுவரைக்கும் 2001 தேர்தல், 2011 தேர்தல், 14 தேர்தல், 19, 24 இதெல்லாம் இப்படிதான் இருந்திருக்கு. 21லயுமே நீங்க பாருங்களேன். கரெக்ட்டா ஆ 19லயும், 24லயும் டிஎம்கே ஸ்வீப். ஆனா 21ல பார்த்தீங்கன்னா, கணிசமா எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்காங்க. அப்ப கணிசமா எம்எல்ஏக்கள் அதிமுக கிடைச்சப்ப கூட இவிஎம் செக்கிங்லாம் யாரும் சொல்லல. ம். 2 தடவ ஸ்வீப் பண்ணும்பொழுது கூட முன்னை பின்னை 19, 24 யாரும் இவிஎம்மோட பிரச்சனைன்னு சொல்லல. அப்ப நான் அந்த பிரச்சனை அந்த ஒரு விவகாரத்த நான் ஏற்றுக்கொள்ளல. அதே நேரத்துல இந்த தை தி தி திமுகவுடைய தோல்வி அப்படிங்கிறது, ம். தாவேகாவை சிறுத்து மதிப்பிட்டு, அவங்கள ஒரு விளையாட்டு பிள்ளைகளாக அணுகுனது. ம். ஸ்டாலினோ, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, யாருமே ஒரு இடத்துல கூட விஜய விமர்சனம் பேசல. பண்ணல. ஆனா, அவங்க 2 பேரும் பேசலையே தவிர, திமுக ஐடி விங்ல இருந்து, திமுக இன்டலெக்சுவல்ஸ் பிரிவுல இருந்து, சாமானிய மனுஷங்க வரைக்கும், திரைத்துறை பிரபலங்கள் வரைக்கும் பேசுனாங்க. அத முதல்வர் கண்ட்ரோல் பண்ணல. அது ஒரு சிக்கல். 2வது நான் பரவலா கேட்ட விஷயத்த நான் எப்படி பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, "ஏப்பா அவருக்கு ஒரு தடவ வாய்ப்பு குடுப்போமே! நீங்க தானே மாறி மாறி வர்றீங்க." ம். இந்த டோன நானு இந்த இந்த டோன நான் நெறைய இடங்கள்ல கேட்டேன். நான் கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். "ஏங்க இது என்னங்க ஒரு கத்திரிக்காயா கொசு குடுக்குறதுக்கு? இல்ல ஒரு சின்ன ராட்டினமா ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு போறதுக்கு? ஒரு ரவுண்ட் குடுக்குறது ஒருத்தர் சைக்கிள் சொன்னாரு, கிடையாதுங்க." இது ஒரு படம் இல்ல மூவி ரிவ்யூ மாரி ஒரு தடவ பார்த்து ரிவ்யூ சொல்றதுக்கு. ஆமா. ஒரு 5 வருஷம் குடுக்க போறீங்கன்னா, அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க ஆனா மாட்டேன்னு இந்த டோன் சிறுசு, பெருசு, நண்டு, தவக்கால குஞ்சுல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் இத சொன்னாங்க. இது மிக முக்கியமான அப்ப என்னன்னா, இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் ஒன்றை எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்த்திருக்கிறாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இது எல்லாம். ஆனா, ஏற்கனவே கமல் வந்தாரு. அதுக்கு முன்னால விஜயகாந்த் சீமான். வந்தாரு. சீமான் இன்னும் இருக்கிறாரு. அவங்களும் இதே மாதிரியான ஆல்ட்ர வச்சவங்க தான். இதே மாதிரி திரைத்துறையிலிருந்து வந்தவங்க தான். அவங்கள ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ளல. நீங்க அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ தாவேகாவை பற்றிய ஒரு சித்திரம் இருக்கு இல்லையா? தாவேகா பற்றிய ஒரு சித்திரம். அந்த சித்திரம்
நல்லதோ கெட்டதோ டெய்லி அவங்க மீடியாவில் அடிபட்டுட்டே இருந்தாங்க. இது ஒரு பரவலான ரீச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு டிவி இருக்குங்க, ஒன்றுக்கு 2 டிவி இருக்கு. அதிமுகவுக்கும் டிவி இருக்கு. பாஜக கிட்டத்தட்ட எல்லா டிவியும் குத்தகைக்கு எடுத்திருக்கு அது தவிர்த்து அபிஷியலா. பல ஊடகவியலாளர்கள், அந்த அந்த ஆசிரியர்கள், பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கவங்க எல்லாம் சம்ஹவ் வந்து பெர்சன்டேஜ் வைஸ்னே கூட சொல்றேன். நான் மொத்தமா அவங்கள சொல்லல. பெர்சன்டேஜ் வைஸ் அவங்க ஒரு நபர் இருக்காருன்னா, அந்த நபர் வந்து திமுகவை ஆதரித்து 80% பேசினார்னா, மற்ற கட்சிகளை ஆதரிச்சு ஒரு 20% பேசுவாரு. திமுகவை ஷீல்டு பண்ற இடத்துல ஒரு 20% வேலை செய்றாருன்னா, 10% வேலை செய்வாரு. அப்படின்ற சென்ஸ்ல தான் இந்த இது இருக்கு. ஊடகங்களுடைய தமிழ்நாட்டு ஊடகங்களுடைய நிலைமை நீங்க இருக்குன்னு எப்படி பார்க்க சொல்றீங்க? என்னுடைய நண்பர் ஒரு ஊடகத்தில் இருக்கிறார். அவர் மிக கடுமையாக அதை மறுத்தார். திமுக கையிலாம் ஊடகங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னார். ம். அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க, 2014க்கு முன்னால பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபியில சமமா உட்காந்துருக்கும் சேனல்ல. ம். 2014ல இருந்து 21க்கு முன்னால வரைக்கும் 3 பிஜேபி அல்லது 2 பிஜேபி, ஒரு நான் பிஜேபி ஆர் 2 நான் பிஜேபி இப்படி இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ம். ஆனா 2021க்கு பின்னாடி 2 பிஜேபி 2 திமுக ஆதரவு, அல்லது 2 திமுக 1 பிஜேபி, இந்த யாரையும் சாராத ஒருத்தர் இன்னொருத்தர், இப்படிதான் ஊடகங்கள் கட்டமைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இல்லாம இல்ல, இத மக்கள் வந்து பார்க்காம இல்ல. இது வந்து ஒரு புதுசா கிடைச்சவங்களுக்கு நீங்க கொடுக்குற நெகட்டிவ் பப்ளிசிட்டி. நீங்களே சொல்லுங்களேன். இப்போ இன்ஸ்டா ப்ராப்ளம் இருக்கிறாரு திவாகர்னு ஒரு பிசியோதெரபிஸ்ட். அவர் மாஸ் ரீச்சுங்க. ஆனா அந்த மாஸ் ரீச் கொண்டு ஒரு எலெக்ஷன் நிச்சயம் ஜெயிக்க வைக்க முடியுமா நம்மளால? முடியாது. அப்ப மக்கள் வந்து மாஸ் ரீச்சுக்கான டிக்கெட் அதை எடுத்துக்கிட்டு அதன் மீது வைக்கப்படுற விமர்சனத்தை தங்களுடைய இதுல இருந்து அவங்க பாக்குறாங்க. 1. 2வது, இந்த தேர்தல் அறிக்கையை நான் மிக முக்கியமா பார்க்கிறேன். என்ன யாரோட அப்படி தேர்தல் அறிக்கை? 3 பேரோட தேர்தல் அறிக்கையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ம். இது 2000, அது 2000, அது 2500. 2500. இது 6 சிலிண்டர், அது 3 சிலிண்டர், அது 1 சிலிண்டர் கிடையாது. இது ஒரு காப்பீடு, அது ஒரு காப்பீடு, அது ஒரு காப்பீடு. யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப ஏற்கனவே இந்த ரூ. 1000 மக்கள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்ப யார் வந்தாலும் நமக்கு ரூ. 2000 தரப்போறாங்கங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரூ. 2000 தர்றோம், 2500 தர்றோங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. எப்படி 2006ல கலர் டிவிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்ததோ, 2011ல கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன், இது 3 எப்படி பெருசா இருந்ததோ, அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு. ஏன்னா மக்கள் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்துட்டாங்க. அது இல்ல. ஆனா அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட இந்த மணப்பெண்ணுக்கு 1 பவுன் தங்கம், தாய்மாமன் நல்ல சீர். பட்டு புடவை, தாய்மாமன் சீர், இது வந்து இன்னைக்கு தங்க வைக்கிற வேலைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும்னு நான் நம்புறேன். அவர் கொடுப்பாரா கொடுக்கலையாங்கிறது அப்புறம். ம். கூடுதலாக இன்னொரு விஷயமா நம்ம கவனிக்க வேண்டியது, நான் புரிஞ்சுக்கிற, நான் எல்லாருக்கும் இதை சிந்திக்க அல்லது இதை பத்தி விவாதிங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே எங்களுக்கு காசு கொடுக்குறீங்க, இலவசமா ஏதோ பண்றீங்க, படிக்கிறதுக்கு ஏதோ பண்றீங்க, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் திமுகவுடைய குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்கள்ல இருந்து அந்த தொந்தரவு எனக்கு தாவேக்கா இருந்து வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ தாவேக்கா அந்த மாதிரி ஒரு தொந்தரவு பண்ணாதுங்கிற ப்ரிவிலேஜ் தாவேக்காக்கு இருந்தது. அதிமுகவுக்கும் இந்த குறுநில மன்னர் மனோபாவம் என்பது திமுகவுக்கு இணையாவே இங்கே வச்சிருக்காங்க. அப்ப இந்த 2 தெரிஞ்ச பூச்சாண்டிகளை விட இது பூச்சாண்டியா இல்லையான்னு தெரியாத ஒரு பூச்சாண்டி எங்களுக்கு பெட்டர்னு மக்கள் யோசிச்சிருக்காங்க. அது அப்படிதான் பார்க்கிறேனே தவிர, மற்றபடி இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் எதுவும் செல்லாது, ஜென்சி கிட்ஸ் ஏதோ போற போக்குல வந்து பொழுது போகாம போராட்டம் பண்றாங்க, புரட்சி பண்ண, அப்படி நான் வந்து அதை கவனிக்கல. ஸோ தாவேக்காவுடைய அந்த அட்டெம்ப்ட் வந்து கிளியரான ஒரு அட்டெம்ப்ட். ஆனால் தமிழக மக்கள் முற்றாக இதே மாதிரியாக அறிக்கையை கொடுத்து 5 வருடங்கள ஒரு பெரிய வெறுப்பை சம்பாதிக்காத திமுகவையும் கைவிடல. அதே நேரத்தில் அதிமுகவை முற்றாக நிராகரிக்கல. தாவேக்காக்கு ஒரு வாய்ப்பு. அப்ப தமிழகம் இல்லங்க, அப்படி முற்றாக நிராகரிக்கிற இடம் வராதுல்ல மொத காரியம். அவங்களுக்குன்னு இருக்க அந்த ஸ்ட்ராங் முற்றாக நிராகரிக்கலன்னு சொல்றேன். அதுதான் சொல்றேன். இப்போ இந்த எலெக்ஷன்ல அப்படி பண்ண மாட்டாங்கல்லங்கிறேன். முற்றாக நிராகரிக்கிற இடமே வராதுல, ஏற்படாதுல்லங்கிறேன். ஆமா. இல்ல நீங்க மக்கள் ஆதரவு கொடுக்கறது ஒண்ணு, ஏற்படவே வாய்ப்பு இல்லைங்கிறேன். அந்த இடமே வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இதான் விஜயோட முதல் தேர்தல். இந்த அளவுக்கு வர்றதே இந்த 2 கட்சிகளுக்கு மிகப்பெரிய அடிதானே. ஆமா, எப்பயுமே யாராவது ஒருத்தர் 3ஆவதா வருவாங்கல்ல. இப்ப நீங்க தமிழகத்துல ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆளுங்கட்சி, எதிர்கட்சியா இருந்தது யாரு? ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. ஆமா. அப்போ ஒரு ஆல்டர் வருது. அதுக்கப்புறமா பல ஆல்டர் வந்திருந்தாலும் இந்த ஆல்டர் தான் பெருசா வருது. ஸோ இந்த மும்முனை போட்டியில ஒருத்தர் நிராகரிக்கல அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, ஓட்டு பர்சன்டேஜ் வித்தியாசம்லாம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா. அப்புறம் அதிமுகவுடைய பெல்ட்ல அதிமுக தன்னை தக்க வச்சு கொண்டிருக்கு.
இது முக்கியமான விஷயம். திமுக பாத்தீங்கன்னா பரவலா எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருக்கும், தோத்துருக்கும். தாவேக்கா கூட அப்படி பரவலா எல்லா இடத்தையும் ஜெயிக்கிறது 8 மாவட்டங்கள் என்னமோ வந்து வாஷ் அவுட் ஆயிருக்காங்க. இப்ப இவங்க ஈவன் அதிமுக கூட்டணி கூட அந்த மாதிரி வாஷ் அவுட் ஆயிருக்கு. ஆனா திமுக எந்த மாவட்டத்திலயும் வாஷ் அவுட் ஆகலைங்க. இது ஒரு இது இது எதுக்குன்னா இதெல்லாம் ஓவராலா பார்க்கும் பேர்ட் ஐவியூல பார்க்கும்போது இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது. மற்றபடி இந்த களம் என்பது தமிழ்நாட்டுக்கு புதுசு. இதுல எதையும் சதியின் அடிப்படையில் அணுகாம இதை நிர்மலமான ஒரு மக்களுடைய நல்வாழ்வுக்கான ஒரு பார்வையில முன் வச்சோம் அப்படின்னா இன்னும் கூட கரெக்டா நம்மளால வந்து யார் எதுக்கு தோத்துருக்காங்க, எதுக்கு ஜெயிச்சிருக்காங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை காரணங்கள் இப்படியா இருக்கலாமா நான் நினைக்கிறேன். அதை நீங்க எப்படி கேலிபர் பண்றீங்க மட்டும் சொல்லுங்க. என்னன்னா இப்போ திமுக வந்து தோத்ததுக்கான காரணமா அது வந்து தன்னுடைய கட்சி தொண்டர்களை அவங்கள வேலை செய்ய வைக்கிறதுல நம்பிக்கையா இறங்காம மேலோட்டமா வேலை செஞ்சதுனாலயோ, தொடர்ந்து இந்த ஆட்சி முழுக்கவே அவங்க கொடுத்த ப்ராமிஸ், குறிப்பா எங்க ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா அரசு ஊழியர்கள் கிட்ட போஸ்டல் ஓட்ல டிவிக்கு முன்னாடி வருது, லீடிங்ல வருது. இப்ப அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா பாயிண்டா? இவங்க இந்த இடத்துலலாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. பெண் நிறுவனம் மாதிரியான நிறுவனங்களை நம்பி அவங்க சொல்ற கருத்து கணிப்பு, அவங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ் பின்னாடி போனனால அரசு அதிகாரிகளோட ஸ்ட்ராட்டஜிஸ், உளவுத்துறை என்ன கொடுக்கு, ரிப்போர்ட் என்ன கொடுக்கு, இதெல்லாம் வச்சு போனனால தோத்துட்டாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு இது நான் என்னோட சந்தேகமா நானும் வைக்கிறேன். எதன்னா இந்த நிறுவனங்கள் பின்னாடி போறது. ஏற்கனவே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது பேசினதாக சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு 2014, 16 தேர்தலில் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெயலலிதா சொன்னாங்களாம், அப்படி எல்லாமே கேள்விதான். தமிழ்நாட்டை பத்தி எனக்கு தெரியாது, என்ன நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்கன்னு கேட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த 2019, 21 தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு வேலை செஞ்சிருக்காரு. அப்ப திமுக ஆனா அந்த வெற்றி பிரசாந்த் கிஷோர் மூலமா வந்ததுன்னு திமுக தலைமை நம்புச்சான்னு எனக்கு தெரியல. எங்களை மாற ஆட்கள் என்ன நாங்க பார்த்தோம் அப்படின்னா, களம் வந்து அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறது. களம் வந்து ஜெயலலிதா தலைமை இல்லாததுனால வேறு ஒரு வலிமையான தலைமையை தேடுகிறது. பிஜேபி கூட ஒரு அன்கண்டிஷனலா சரண்டர் ஆன எடப்பாடியும் பன்னீர்செல்வம் இந்த குழப்ப கூட்டணியை வந்து கைவிட தயாராது மக்கள் அந்த பக்கம் திரும்பினாங்கன்னு நாங்க நினைச்சோம். பட் இது திமுக தலைமை வந்து ஒருவேளை நிறுவனத்துக்கு பின்னாடி போச்சான்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையிலேயே அவங்க திமுகவோட ஒரு பெரிய வியாதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டெலக்சுவல்ஸ் நம்ம பக்கத்துல எப்பயும் கூட வச்சுக்கிட்டே இருக்கும். கலைஞர் போனார்னா அவர் பின்னாடி ஒரு 20 பேர் எப்ப பார்த்தாலும் வருவாங்க. அவங்களுக்கும் இந்த தேர்தல் களத்துக்கும் ஒரு தொடர்புமே இருக்காது. ஆனா தோற்கும் பொழுதெல்லாம் அவங்கள கழட்டி விட்டுருவாங்க. ஜெயிக்கும் போதெல்லாம் எங்களால தான் ஜெயிங்க கிளைம் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக ஒருவேளை அவர் அடிப்படையில ஒரு எழுத்தாளருங்க கருணாநிதி அவர்கள். அடிப்படையில ஒரு ஆசிரியர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த இன்டெலக்சுவல்ஸ் உடைய நட்புங்கிறதே ஒரு கௌரவமாவோ அல்லது அதை மதிக்கணுன்ற ஏதோ மித்தோ அவருக்கு இருந்ததுன்னு நான் பார்க்குறேன். அது டிட்டோவாக ஸ்டாலின் அவர்கிட்டையும் அது வந்து இருந்தது. ரெண்டாவது, ஆளுங்கட்சிக்கே உரிய மெத்தனம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மெத்தனத்துல தான் இந்த தாவேக்காவை அவங்க சிறுத்து மதிப்பிட்டாங்கன்னு நான் சொல்றேன். அதோட இன்னொரு வெளிப்பாடு தான் வன்னியர் பெல்ட்ல பாமகவுடைய 2 பிரிவு உங்களோட வரல, சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது வேல்முருகன் போனதை கிட்டத்தட்ட வந்து எந்த ஒரு சலனமுமே இல்லாம அதை வந்து அவர் வேல்முருகனை வெளியேற்றினது அப்படிங்கிறது இந்த ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு மெத்தன போக்கு தான். சோ திமுகவுடைய தோல்விக்கு முழுக்க முழுக்க தாவேக்காவை பற்றிய ஒரு சரியான ஒரு கருத்தை, ஒரு சரியான மதிப்பீடை ஸ்டாலின் அவங்கள்ட்ட யாரும் கொடுக்கலையான்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை துதிபாடிகள் முன்னாடியே உட்காந்து அல்லது கோயில்களுக்கு போனா மட்டுமே சரி பண்ணி போடலான்னு கிச்சன் கேபினெட் எதுவும் சொல்லிச்சா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா மக்கள் மிக தெளிவாக உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த 74 சீட்டுங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இனி மிகச்சரியான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு நீங்க அதை பீட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்புறம் கூடுதலா நான் சொல்ல வர்றது சார், இந்த இதுக்குள்ள மட்டும் திமுக தோல்வி இல்லை. கிட்டத்தட்ட 5 வருடங்களாக பல்வேறு துறையினர் போராட்டத்தை கண்டுகொள்ளாதது. நீங்க சொன்னதுதான், குறிப்பா அரசு ஊழியர்கள். நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அரசு ஊழியர்கள் போய் திமுக ஆதரவா இருப்பாங்கன்னு? உண்மைதான். அதை இப்படி பார்த்துக்கலாம். படித்த நடுத்தர வர்க்கம் எப்பொழுதுமே திமுக பின்னாடி நின்றது கடந்த காலங்கள்ல. கிராமப்புறங்கள்ல விவசாயிகள், ஏழைகள் எல்லாம் அதிமுக பக்கம் ஒரு மித்து இருந்தது. அது 2011 ஜெயலலிதா உடைச்சிட்டாங்க அதை. ஆனா அப்புறமே இந்த அரசு ஊழியர்கள் ஓட்டு யாருக்கு, படித்த நடுத்தர வர்க்க ஓட்டு யாருக்குன்னு இருந்தது. இந்த படித்த நடுத்தர வர்க்கம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நவீன தாராளவாதம் பின்னாடி போகும். ஃபியூடலிசத்தை கைவிட்டுட்டு பாய்ச்சல்ல முன்னேறி போற ஒரு ஆள் பின்னாடி அது போகும். அது அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய விஜயாக இருக்கட்டும். இந்த விஜய் பின்னாடி போனது பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும். ஒரு குக்கிராமங்கள்ல
இப்ப நிறைய பேர் எல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க 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 தொகுதி எங்களுடைய வார்டுலயே தாவேகா வாக்கு 6-7 தான். அப்படின்லாம் சில கார்ட்ஸ் வருது. நமக்கு வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம், சென்னையில ஜெயிச்சிருக்காங்க, தென்காசியில முட்டை. கன்னியாகுமரியில 1ன்னு நினைக்கிறேன், அல்லது 0ன்னு தெரியல. அப்ப இந்த மாதிரியான கன்னியாகுமரியில 0. என்ன சார்? கன்னியாகுமரியில 0. ஆனா கன்னியாகுமரியில படித்த மாவட்டம்னு சொல்லுவாங்க. அந்த படித்த மாவட்டத்தோட நியோலிபரல்ஸ் பாத்தீங்கன்னா இந்திய தேசியத்தை சார்ந்து இருப்பாங்க. அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த நியோலிபரலிசத்தோடைய வெற்றியை இந்த தாவேகா அறுவடை செய்திருக்கிறது. அது இன்னும் கூட ஓப்பனா சொல்ல போனா, சாதி மதம்லாம் இருக்கவில்லை, எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. சாதி இப்போதைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க படிக்கிறோம், நாங்க முன்னேறோம். இந்த மாதிரி ஒரு மேலோட்டமான ஒரு தாராளவாத சிந்தனை இந்த நியோலிபரலிஸ்ட இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ஏற்கனவே நீங்க நமக்கு பேசுனதுதான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. பேரலா அப்படியே டியூடுன்ற படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ரெண்டுமே எதை மையப்படுத்தப்பட்ட இதுவும் ஒரு ஃபேக் மூவி, அதுவும் ஒரு ஃபேக் மூவி. மக்கள் இது ரெண்டையும் கொண்டாட அமரனும் ஓடுது. அமரனும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா அமரன்கிறது ஒரு இந்திய தேசியவாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு ராணுவத்தை பற்றின ஒரு படம். அது கண்டிப்பாக எல்லாருமே இங்க வந்து ஆவரேஜா ஒத்துப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஒரு கற்பனை, அந்த கற்பனையை ஜாலியா வரவேற்கிறாங்கன்னா, அது போல தான் சொன்னேன் உங்ககிட்ட அன்னைக்கே கூட. அரண்மனை 4 இங்க ஓடுச்சுங்க போன ஏப்ரல்ல. இந்த ஏப்ரல் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது அப்படின்னு சொன்னேன். பெண் பக்கத்திலே டியூடு. அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, எங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பெருசா கிடையாது, பட் வி ஹாவ் டு என்ஜாய் அண்ட் வி ஆர் ஹேவிங் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு அவங்க சொல்றாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மரபு ரீதியான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிடையாது, ஃபியூச்சரை பத்தின ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிடையாது. இன்னைக்கு எனக்கு நான் ஜாலியா இருக்கணும், இன்னைக்கு எனக்கு நிம்மதியா இருக்கணும். அந்த இடத்த வந்து நான் விஜய் எக்ஸாக்டா ஃபில் பண்ணிட்டாருன்னு நான் பார்க்கறேன். ஸோ இதுதான் நான் சொல்றது. அதுக்கு கூடயே இன் அடிஷனா நீங்க சொன்ன மாதிரி செவிலியர் போராட்டம், துப்புரவு தூய்மை பணியாளர் போராட்டம், நிரந்தர வேலை கோரி தற்காலிக ஆசிரியர்கள் போராட்டம், இப்படின்னு நீங்க அடிக்கிட்டு போனீங்கன்னா அது ஒரு லென்த்தியா போகும். இதை பூராமே சாம்சங் போராட்டம். இதை திமுக அரசு கையாண்ட விதம் என்பது சென்னையில் அது வாங்கிய அடிக்கு மிக 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 முக்கியமான காரணம். கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்தது பாத்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சு ஒரு 4-5 தடவை அங்க இருக்க மக்களை வேற இடத்துக்கு அப்புறப்படுத்தின இது நடந்தது. நமக்கு 5 வருஷம் கழிச்சு அது நியூஸ், பட் அந்த மக்களுக்கு அது வாழ்க்கை வலி. சரிங்களா? அதான் லைஃப் அது. அப்போ அந்த லைஃப்ல இருந்து வந்து அப்ப கிட்டத்தட்ட அதுல ஒரு 400 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு கூட வச்சுங்களேன். எத்தனை ஓட்டு? கிட்டத்தட்ட 400 × ஒரு 5 இன்ஃபுளுன்ஸ்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு 4000 ஓட்டு. எவ்வளவு ஓட்டுல தோத்துருக்காரு? வெறும் 9000 ஓட்டு. ஆனாலும் புரிஞ்சுங்க, 1,02,000 ஓட்டு அவர் கிராஸ் பண்ணிருக்காரு. அப்ப இந்த பார்டர்ல தான் நீங்க வந்து உங்களை மறுபரிசீலனை பண்ணல. நீங்க உங்களை உள்ளபூர்வமாக நீங்க வந்து சுய பரிசோதனை பண்ணாம கடைசி நேரத்துல நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. அப்புறம் இன்னொன்று சார், அதை நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். இந்த 1000 ரூபாய் திட்டம் என்பது நகர்ப்புறங்கள்ல பெரும்பாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. கிராமப்புறங்கள்ல இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். மகளிர் உரிமை தொகை. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து மிக மிக சொற்பமான அமௌண்ட். அப்ப நகர்ப்புறங்களை பற்றின அந்த எதிர்பார்ப்பு ஒண்ணு இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு இப்ப டிவி கொடுக்கும் பொழுது நிஜமாவே கலர் டிவி இங்க வந்து 15 வீட்டுக்கு ஒரு வீட்டுல தான் இருந்தது, 30 வீட்டுக்கு ஒரு வீட்டுல தான் இருந்தது. பட் இப்ப 1000 ரூபாங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த 1000 ரூபாய் பெருசுங்க. நகர்ப்புற பெண்கள் கேஷுவலாக சம்பாதிக்க போறாங்க. இல்ல அந்த 1000 ரூபாய்க்கான பதில் தான் அவங்க வந்து அந்த எலெக்ஷன்ல கொடுத்துட்டாங்கல்ல சார். திரும்ப நீங்க அதை கொண்டு வர முடியாதுல்ல இங்க. இல்ல திருப்பி 2000 சொன்னாங்கல்ல எலெக்ஷன்ல. திருப்பி 2000 ரூபாய் அறிவிச்சது. ஆமா, அது அந்த 2000 ரூபாய் அறிவிச்சது எப்படின்னா, நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோல எல்லாருமே இப்ப அந்த உதவித்தொகை அறிவிக்கிறன்ற இடத்துக்கு வர்றாங்கன்னா அந்த 1000 ரூபாய் கொடுத்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே அது. கண்டிப்பா தான் பார்க்க முடியும். அது இந்த கட்சி அடுத்து தோக்கும்போது நம்ம அதை பத்தி பேசணும். தாவேகா அவர்கள் 2031ல தோக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, நீ கடைசியா போட்ட 5000 ரூபாய் இருக்கு இல்லையா, எதுக்கு போட்டீங்க? ஓட்டுக்குதான். அந்த தாக்கம் கிராமப்புறத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, நகர்ப்புறங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகல. அதான் சாம்பிள் நமக்கு. அப்ப இதே மாதிரி அதுவும் உங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சுன்னா கணிசமான சென்னையில ஒரு 7 தொகுதி ஜெயிச்சிருக்கலாங்க. அது முடியலன்னு சொல்றேன் நான். கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்கலாம், முடியல. சரிங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே வந்து மதுரையில ஒரு 3 தொகுதி கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம். 3 தொகுதி சாலிடா ஜெயிப்பான்னு நினைச்சோம். எதிர்பாராத தொகுதிகள் தான் திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கிறது. மனசாட்சியத்தோட சொல்லுங்க, மேலூர்ல ஜெயிப்பாங்கன்னு யாருமே சொல்லல. அது முதல்ல வெற்றி அறிவிச்ச இடம் மேலூர் தான். அதுல என்னென்ன கூத்து நடந்தது தெரியுங்களா? அவர் விஸ்வநாதன் சார் வந்து எங்க ப்ரொஃபசர் கட்சிக்காரங்களே
காரியாலயத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு தேர்தலுக்கு முன்னாடி வெளியேத்துன்னு கோஷம் போட்ட இடம் அது. அது மட்டும் இல்ல, அவர் வந்து எங்க ப்ரொஃபஸரோட ஹஸ்பண்ட் விஸ்வநாதன் சார். அவர் மதுரைக்காரரே இல்ல. அவங்க ரொம்ப வருஷமா மதுரையில தான் ஆமா. இருந்தாங்க. மதுரை சரிங்களா? கரையில இருந்தாங்க. ரொம்ப வருஷமா மதுரையில தான் இருந்தாங்க. அவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க லயலாக்கு ஷிஃப்ட் ஆனாங்க, அங்க போனாங்க. ஆனா, அது ஒரு இன்னும் சொல்லப்போனா மதுரையில சாதி ரீதியான மாவட்டம்னு நீங்க ஒரு பகுதின்னு எடுத்தீங்கன்னா, 1 உசிலம்பட்டி, 2வது திருமங்கலம், 3வது மேலூர். மேலூர். அங்க ஒரு பொது தொகுதியில தலித் ஒரு நிர்வாகிகள். பட்டியலின வேட்பாளர் ஜெயிச்சது அப்படிங்கிறது, அதுதான் சொல்றேன். இந்த பழைய ஒப்பாரி இன்னும் வச்சுட்டே இருக்காதீங்க. ஆ, நாங்க அங்க ஜெயிக்க மாட்டோம். அது வந்து ஒரு இப்படி இப்படி இப்படின்னு சொல்ல மக்கள் அத யோசிக்க மாட்டாங்கங்க. கரெக்ட். இன்னும் சொல்லப்போனா சொந்த கட்சிக்கு ஆதரவே இல்லாம தான் ஆ. எலக்ஷனுக்கு ஒரு இது வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு முத நாள் என்னமோ தான் கடைசி அறிவிக்கப்பட்ட அறிவிச்சாங்க. வேட்பாளர் அவர்தான். முதல் வெற்றியை அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் ஓகே. அவர்தான். இந்த ஃபேண்டஸிக்கு நீங்க சொல்றீங்க. அத விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கடைசி வரைக்கும் சிக்கல்ல இருந்த ஆள் அவரு. ஆமாங்க. ஆனா அங்க வந்து அவர் அங்க வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா, அது அமமுக கோட்டைங்க. அது அதிமுக கோட்டைங்க. அதிமுக. அதுல எப்படி வந்து காங்கிரஸ் அதுவும். இப்ப இதுதான் சொல்றேன். அப்ப பழைய பல்லவிகளை பாடிக்கொண்டிருக்காதீங்க. ம். இந்த நியோலிபரல்ஸ் இருந்தாப்ல குறைஞ்சபட்சம் நீங்க ஒண்ணும் ஒரு புரட்சி பண்ண வேண்டாம். பெரிய பெரிய திட்டங்கள முன்னெடுத்து இளைஞருடைய வாழ்க்கையில ஒளி பாய்ச்ச வேண்டாம். இந்த இளைஞர் புதிய தாராள இந்த நவதாராளமய இளைஞர்கள் மத்தியில என்ன டாக்கு ஓடுதுன்னாவது அ தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அதிமுக முயற்சி பண்ணணும். இந்த அறிவு ஏற்கனவே நிச்சயமா திமுகவுக்கு இருக்கு. அது தன்னுடைய அறிவ டெவலப் பண்ணணும். அதுதான் நான் தோல்விய பார்க்கிறேன்.